பிதாசுதன் பரிசுத்தாவின் பேராலே ஆமேன். நம் கடவுள் இயேசு கிறிஸ்துவின் சமாதானம் நம்மோடு என்றும் இருப்பதாக. இன்றைய வார்த்தை, தந்தையை சபிக்கிற தாயை வாழ்த்தாட மக்களும் உண்டு. Some people curse their father and even their mother. நீதிமொழிகள் அதிகாரம் 30 வசனம் 11. நம் வாழ்க்கையில் மிகவும் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். இந்த பாவத்தை நம் வாழ்வில் ஒருபோதும் செய்யக்கூடாது. தாயையும் தந்தையையும் துன்பப்படுத்தி பார்க்கும் பிள்ளைகளுக்கு வாழ்க்கையில் ஆசீர்வாதமே கிடைக்காது. இந்த பாவம் மிக பெரியது. நம் கடவுள் இயேசு கிறிஸ்துவுக்கு இது அருவருப்பானது. தாயையும் தந்தையையும் மனநோக செய்து திட்டுபவர்களை நம் கடவுள் இயேசு கிறிஸ்து ஒருபோதும் விரும்ப மாட்டார். தாயையும் தந்தையையும் திட்டாமல் அவர்கள் வயது முடிந்த காலத்தில் அவர்களுக்கு ஆறுதலாய் இருந்து அவர்களை பார்த்து கொள்ளும் பிள்ளைகள் பேறு பெற்றவர்கள். அந்த பிள்ளைகளின் எதிர்காலம் நிச்சயமாக நம் கடவுள் இயேசு கிறிஸ்துவால் ஆசீர்வதிக்கப்பட்ட வாழ்க்கையாக அவர்களுக்கு அமையும். இயேசுவுக்கே புகழ், மரியே வாழ்க. ஆமேன். இன்று பிறந்த நாள், திருமண நாள் காணும் அனைவருக்கும் கடவுளின் ஆசீரும் அருளும் சமாதானமும் நிறைவாக கிடைப்பதாக. உங்களுக்கு எங்களுடைய வாழ்த்துக்களும் ஜெபமும். வாழ்வு தரும் இறை வார்த்தை, ஆறுதல் அளிக்கும் இறை வார்த்தை, உண்மையை உணர்த்தும் இறை வார்த்தை, நம்பிக்கை தரும் இறை வார்த்தை, இது இயேசு வழங்கும் இறை வார்த்தை, இது இயேசு பேசும் இறை வார்த்தை.